ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு பீஃப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். டொமேட்டோ, ஆனியன், கோகனட் லீவ்ஸ், கறி லீவ்ஸ், சால்ட், ஆயில், ginger paste, turmeric powder, chilies powder, அப்புறம் பீஃப். வானலில எண்ணெய் நம்ம போடலாம். பிரியாணி இலை, சோம்பு, கருவேப்பிலை, ஆனியன், வெங்காயம் நல்லா வதங்கணும். நீங்க பாருங்க, நல்லா ப்ரௌனிஷா வரணும். நல்லா ப்ரௌனிஷா வதங்கி நம்ம நல்லா இது கிளறி விட்டுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதுல ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா அது மிக்சிங் பண்ணுங்க. இந்த வெங்காயத்தோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்சிங் பண்ணி நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல்லு போகிற வரையும் நல்லா எண்ணெயில நல்லா வதங்கணும். நீங்க பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில மசாலா அரைக்கலாம். எப்படி அரைக்கலாம் நம்ம பார்க்கலாம். தேங்காய், இந்த தேங்காய் சில்லு போடலாம். நம்ம ஆனியன், இந்த வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க நம்ம தக்காளி நம்ம இதுல போட்டுடலாம். கசகசா, இதுல கொஞ்சம் கசகசா நம்ம ஆட் பண்ணா நல்லா டேஸ்டியா நல்லா இருக்கும். வாங்க எப்படி அரைக்கலாம் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கோம். இது நம்ம இதுல ஆட் பண்ணலாம். இங்க பாருங்க, இதுல நம்ம ஆட் பண்ணி இது நல்லா வதங்கணும். வதங்கிட்டு நம்ம கொஞ்சம் இதுல சால்ட் ஆட் பண்ணலாம்.
பாருங்கள், மசாலாவை நம்ம அரைச்சிருக்கோம். இப்படிதான் நைஸாக மையாக நம்ம அரைச்சி நம்ம இதில் வந்து மிக்சிங் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் வந்து மசாலாவை ஆட் பண்ணலாம். பாருங்கள், சில்லி பவுடர், வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா பவுடர், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரம் மசாலாவை ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து மஞ்சள் தூள், இது எல்லாமே வந்து இதில் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு இன்னும் மிக்சிங் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம மிக்சிங் பண்ணலாம். இதில் பாருங்கள், நம்ம இதில் மிக்சிங் அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்சிங் பண்ணிடுங்க மசாலாவை. இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா மிக்சிங் பண்ணுங்க. அடி பிடிக்காம நல்லா கிளறி விடுங்க. நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா மிக்சிங் பண்ணுறோம். மிக்சிங் பண்ணிட்டு மசாலா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம பீஃப் சேர்த்துடலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா குக் பண்ணிடலாம். பீஃப் கறி நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு சர்விங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? சரி.